ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது கண்டிஷன் தான் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து டெர்னரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எப்படி இது பண்ணால் நம்ம கன்சோல்லே இந்த கண்டிஷன் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கன்சோலில் இப்போ நான் 100 = 100 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். கொஸ்டின் மார்க் போட்டுட்டு கரெக்டாக இன்கரெக்டாக, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 = 100 கரெக்டு. ஸோ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ. நான் வந்து இப்போ இதை 101 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஃபார்மேட் மாதிரி, ஓகேவா? இதில் வந்து நம்ம மல்டிபிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 20 = 20. ஸோ இப்போ ரன் பண்ணால் என்ன வரும்? அப்சல்யூட்லி இன்கரெக்ட். பிகாஸ் AND ஆப்ரேட்டரில் போத் சைடு வந்து ட்ரூவாக இருக்கணும். ஒரு சைடு ஃபால்ஸாக இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸாக இன்கரெக்டாக கொண்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே நான் 100 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ வந்து கரெக்ட். ஸோ போத் சைடு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் AND ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் ஓகே, அப்போ வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 110 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக டிக்ளேர் பண்ணிடும். ஸோ வந்து இது வந்து ஒரு இதுக்கு பேர் டெர்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா நெஸ்டட் டெர்னரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நெஸ்டட் டெர்னரி இது எப்படி இது பண்ணால் சேம் தான். console.logல ஓகே, இப்போ வந்து நான் வந்து மார்க் செக் பண்ண போகிறேன். ஸோ லெட் அப்படின்ற வேரியபிளில் மார்க் இப்போ வந்து ஒரு 55, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம தாராள மனசு 75. ஓகே, இப்போ வந்து நெஸ்டட் டெர்னரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் greater than equal to 90 இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் A+, அப்புறம் மார்க்கு less than 40 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பாஸ். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கண்டிஷன் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். மார்க் வந்து ஈக்குவல் டு 70. இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுது அப்படின்னா 75 வந்து 90வோட கிரேட்டரா அப்படின்னு பார்க்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபெயிலு. ஓ மை காட், என்னடா ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 75வோட 90 கிரேட்டரா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. ஸோ இல்லை, 75வோட 90 கிரேட்டர் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா 75வோட 40 வந்து ஸ்மாலரா அப்படின்னு பார்க்குது. ஸோ வந்து ஸ்மாலரும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிட்டு. ஸோ வந்து 75யும் 70 ஈக்குவலான்னு பார்க்குது. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஜஸ்ட் பாஸ். அதாவது செகண்ட் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடுச்சு. 75வோட
40 வந்து கிரேட்டரா அப்படின்னு கேட்குது. ஆமாம் கிரேட்டர், அப்போது ஜஸ்ட் பாஸ். ஓகே, இப்போ வந்து இன்னொரு மேஜிக் கட்டுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா 75ம் 75ம் ஈக்குவல். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஏ வருமா இல்லை ஜஸ்ட் பாஸ் வருமா? ஜஸ்ட் பாஸ். ஏன் ஜஸ்ட் பாஸ் வருது? ஏ தானே வரணும். ஆல்ரெடி இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால அது கீழே போகல. எனக்கு ஆல்ரெடி கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருச்சு. இப்போ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே தான் போகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் தான் போய் ரீட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனாக ரீட் பண்ணும். எந்த கண்டிஷன் பாஸ் ஆகுதோ அந்த கண்டிஷனில் ஸ்டாப் ஆயிரும். அடுத்த கண்டிஷனுக்கு அது மூவ் ஆகாது. ஓகேவா? இதான் நெஸ்டட் டெர்னரி. ஸோ ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டிஎஸ்ஏ ப்ராப்ளமுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.